ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெமன் ரைஸ் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச எலுமிச்சி பழம் நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதே அதில் அட்ராக்டிவாக இருக்கும். அந்த லெமன் சாறை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லெமன் சாறை வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2.5 லெமனை நல்லா அப்படி புழிஞ்சிக்கலாம். இந்த லெமன் ரைஸு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாரி செஞ்சு பாருங்கள். சாப்பாடு நல்லா வடித்து நல்லா உதிரி உதிரியாக எடுத்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். குக்கரில் வச்சு எடுத்து வச்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். லெமன் ரைஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். லெமன் ரைஸை நல்லா வரமிளகா போட்டு தாளிக்கலாம். நான் பச்சை மிளகா போட்டு தான் தாளிக்க போகிறேன். ஏன்னா என்னோடய குழந்தைங்க வந்து காரம் அதிகம் சாப்பிட மாட்டாங்க. பச்சை மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை இப்படி ஸ்ட்ரெயிட் ஷீட்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தூள் உப்பு. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெந்தயத்தை நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். வெந்தயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வடை சட்டி காஞ்சி எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு கொஞ்சம், அடுத்தது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ப்ரௌனிஷான பிறகு இந்த லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட கடலைக்கொட்டையும் போடலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ கடலைக்கொட்டை ஆட் பண்ணல. இது லைட்டாக கொஞ்ச நேரம் கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு கிளறிக்கலாம். பாருங்கள், சாப்பாடு வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுருக்கோம். பாருங்கள், சாப்பாடு கிளறியாச்சு. இது ஃப்ளாஷ் போடுறதுனால உங்களுக்கு வந்து எல்லோ கலர் தெரியல, ஒயிட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.